ஹாய், ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல். இப்ப நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹல்சூர்ல நடக்கிற பூ பல்லக்கிக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்துட்டு எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹலசூர் சோமேஸ்வரர் கோயில்ல தாங்க நடக்குது. இது 1000 வருஷத்துக்கும் பழமையான கோயில்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அதான் உண்ம. 1000 1000 வருஷத்துக்கு மேலன்னு சொல்லலாம். இங்க சோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட இந்த கோயில்ல தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இது எப்ப நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசத்துல தாங்க இது நடக்குது. சோமேஸ்வரருக்கும், காமாட்சி அம்மாவுக்கும் திருக்கல்யாணத்த தொடர்ந்து இந்த தேரோட்டம் நடக்குதுங்க. இந்த சோமேஸ்வரர் கோயில சுத்தி இருக்கிற மத்த கோயில்ல இருக்கிற சாமிங்கள தான் நம்ம வீதி உலாவா இத நம்ம பார்க்குறோம். இது வந்துட்டு எல்லா கோயிலுடைய சாமிங்களையும் ரொம்ப அழகா அலங்கரிச்சு இந்த பல்லக்கில கொண்டு வருவாங்கங்க. இத பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அவ்ளோ அழகா இருக்கும். இந்த திருவிழா பார்க்கறதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கோம். பசங்க விளையாடக்கூடியது எல்லாமே இங்க இருக்குங்க. இத பார்க்கறதுக்காக தான் நம்ம குட்டீஸ நம்ம இங்க கூட்டின்னு வந்திருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்லேருந்து, பித்தள சாமான்லேருந்து, பூஜை பொருள்லேருந்து எல்லாமே இங்க கிடைக்குது நம்மளுக்கு. யாரெல்லாம் இந்த பூ பல்லைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஹல்சூர்ல தாங்க நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான முருகர் கோயிலுமே இருக்கு. இந்த முருகர் கோயிலுக்கிட்ட தான் தொடர்ந்து தான் இங்கேருந்து ஃபுல்லாவே நம்மளுக்கு இந்த ஷாப்பிங் எல்லாமே இருக்கு பாருங்க. இங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டோம்னா அவ்வளோதாங்க நம்ம. பார்த்தீங்கன்னா, என் பையன்லாம் இதுல எவ்வளோ நல்லா ஜாலியா ஆடிட்டு இருக்கான்னு. என் பெரிய பையன இதுலேருந்து வாடான்னு சொன்னா கூட கேட்கவே மாட்டேன்றான். செம்ம ஜாலியா ஆடிட்டு இருக்கான். இதில பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் கூட இருக்கு. ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸுமே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே நம்மளும் இந்த பல்லக்கிய சுத்தி பார்த்துட்டு, நம்மளும் வீட்டுக்கு தேவையான சில பொருள்லாம் வாங்கிட்டு, சாப்பிட்டுட்டு பசங்கள நல்லா அழகா ஆட வச்சுட்டு கூட்டிட்டு வந்துட்டுருக்கேங்க. திருவிழான்னு சொன்னாலே நம்மளுக்கு ரங்கராட்டினமும், பொரிக்கல்லை தான் நல்லா ஞாபகத்துக்கு வரும். யாருக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இஷ்டம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமானது இந்த பொரிக்கல்ல சாப்பிட்டுக்கிட்டு, இந்த ரங்கராட்டினத்துல ஆடிட்டு வர்றது தான். யாரெல்லாம் இந்த பல்லக்கிக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் குட்டி பசங்கள கூட்டிட்டு வந்தவங்க நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? இல்ல சோதனை குடுத்தாங்களான்ட்டு எனக்கு சொல்லுங்க. அண்ட் அவங்களுக்கு புடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ண வச்சுட்டு, அவங்கள சாப்பிட வச்சு, இந்த ரங்கராட்டினம் ஆட வச்சிருந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் யாருக்கெல்லாம் இந்த பொம்மை ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பொம்மையில வாட்ச், மோதிரம்லாம் செஞ்சு கட்டின ஞாபகம்லாம் 90ஸ் கிட்ஸ்க்கு தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.